பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் இந்த காலவெளியில் மகிமைப்படுவதாக. நாம் இணைந்து தேவ பாதத்தை இந்த நாளை ஆரம்பிக்க உதவி செய்தாரே, ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். நாளிலும் கூட சங்கீதங்களின் புஸ்தகம் 94ஆம் அதிகாரம் அதனுடைய 18வது வார்த்தையை வாசிக்கிறேன். என் கால் சறுக்குகிறது என்று நான் சொல்லும்போது, கர்த்தாவே உமது கிருபை என்னை தாங்குகிறது. ஒரு தேவ பிள்ளை தேவனை நோக்கி ஜெபிக்கிற அந்த ஒரு ஜெபம், என் கால் சறுக்குகிறது என்று நான் சொல்லும்போது, தேவ பிள்ளைகள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆமேன் சறுக்குதல் வரும். ஆனால் அந்த நேரத்தில் நாம் செய்ய வேண்டிய வேலை என்ன என்று பரிசுத்த ஆவியானவர் அந்த இடத்துல ஆமேன் சுட்டி காட்டி இருக்கிறது. ஆமேன். எல்லாருக்கும் வருகிற அந்த சறுக்குதல்கள் நம்முடைய வாழ்க்கையிலும் வரலாம். சறுக்கும் போது யாரும் அருகில் இருந்தால் பிடித்து விடலாம். ஆனால் யாரும் அருகில் இருப்பதில்லையே. ஆவிக்குரிய வாழ்க்கையில் சறுக்குதல் வரும்போது அப்படிப்பட்ட தெய்வ பிள்ளைகள் அந்த மாதிரி சூழ்நிலைகளில் செய்ய வேண்டிய ஒரு வேலை, ஆண்டவரே என் கால் சறுக்குகிறது என்று நம்முடைய சறுக்குதலை, நம்முடைய ஆமேன் அந்த வீழ்ச்சியின் துவக்கத்தை நாம் உணர்ந்து அங்கீகரித்து ஆண்டவர்கிட்ட சொல்ல போகிறோம் ஜெபத்தில். ஆண்டவரே நிற்க முடியலப்பா, சறுக்குகிறது, வெள்ளத்தட்டும்படியாய் சத்துரு என்னை தள்ள பார்க்கிறான்ப்பா, எனக்கு உதவி செய்யும் என்று ஆண்டவரை நோக்கி பார்க்கிற ஒரு தெய்வ பிள்ளையாய் நாம் காணப்படும் போது நிச்சயமாகவே தேவன் சொல்ல, என் கிருபை உன்னை தாங்குகிறது. அல்லேலூயா. மனிதர் யாரும் இல்லை தாங்குவதற்கு, பிடிப்பதற்கு, பிடிச்சு நிற்பதற்கு. சறுக்கிறது, விழுந்து விடுவேனோ என்ற போது ஆண்டவரே பிரைஸ் காட், எல்லா தெய்வ பிள்ளைகளும் இதை பிராக்டிக்கல் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். விழுந்து போகாமல் இருக்க, நிர்மூலமாகாமல் இருக்க, ஆண்டவரே நான் கால் சறுக்கிறதப்பா என்று சொன்னால் அவருடைய கிருபை நம்மை தாங்கி நிறுத்தும். விழுந்து போகாமல் உடனே ஒரு தாங்குதல் கிடைத்தாலே நாம் சுதாரிச்சிருவோம், எழுப்பி நின்றுவோம். ஹல்லேலூயா. இந்த கால வேளையில் தேவ கிருபை நம்மை தாங்குகிற கிருபை, தேவ கிருபை நம்மை நிறுத்தி வைக்கிறது. விழுந்து போகாமல், உடைந்து போகாமல் நிறுத்துவதற்கு தெய்வ கிருபை ஆயத்து. ஆனால் நாம் செய்ய வேண்டியது ஆமீன் சறுக்கிறது என்ற அந்த உணர்வு வரும்போதே ஆமீன் ஆண்டவரை நோக்கி கூப்பிடப்பா, ஒரு என் கால் சறுக்கிறது போல இருக்கப்பா, எனக்கு உதவி செய்யுங்கப்பா என்று நீ கேட்டால் நிச்சயமாகவே இந்த வார்த்தையின்படி தேவன் தன்னுடைய கிருபையால் உன்னை தாங்குவார். தப்பித்துக் கொள்ளலாம். விழுந்து போகாமல், நிர்மூலமாகாமல், சோர்ந்து போகாமல் தப்பித்துக் கொள்ள ஏதுவானது. கர்த்தரை உடனே கூப்பிடுங்கள். அதனாலதான் ஆண்டவர் சொல்ல, ஆபத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன் என்றாரே. அந்த சறுக்குற நேரத்தில் தேவனை நோக்கி கூப்பிடு, நிச்சயம் அவருடைய கிருபை உன்னை தாங்கும். ஜெபிக்கலாம். பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தில் இந்த காலவேளையில் நம்முடைய சந்நிதியை நோக்கி பார்க்கிறோம். யாருடைய வாழ்க்கையில் ஒரு சறுக்குதல், ஒரு சோர்வு, ஒரு வீழ்ச்சிக்கு தொடக்கம் என்ற அந்த உணர்வு வருகிறதாப்பா, அந்த நேரத்தில் செய்ய வேண்டிய காரியத்தை குறித்து இந்த வார்த்தையில் எங்களுக்கு கற்றுத்தந்திருக்கிறீங்க. தேவனை நோக்கி கூப்பிடும்படியாய் ஆண்டவரே உம்மை நோக்கி அந்த வீழ்ச்சிகள், அந்த சறுக்குதல் வருது என்று உணர்ந்து அதை அறிக்கையிட்டு, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்கப்பா என்று கூப்பிடுகிற, அந்த நெருக்கடியில் கூப்பிடுகிற ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளுக்கும் உம்முடைய வசனத்தின்படி உம்முடைய கிருபையால் அவர்களை தாங்குகிற தேவன், நிறுத்துகிற தேவன், ஆசீர்வதிக்கிற கர்த்தர். அப்படியாப்பா செய்யப்படுறதுக்காக நன்றி. தொடர்ந்து எல்லா தெய்வ பிள்ளைகளையும் தாங்கி நிலைநிறுத்தும், அற்புதமாய் வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். கால் சறுக்குகிறது என்று சொல்லும் போது கர்த்தருடைய கிருபை நம்மை தாங்குகிறது. God bless you. Praise the Lord.